لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى في سورة آخر ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் மிகச் சிறந்தது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்குபவைகள் அனைத்தும் அனுஷ்டானங்கள், எல்லா அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் நரகின்பால் இட்டுச் செல்லும் என்பதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் முன் ஞாபகப்படுத்தியதை நானும் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தியவனாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சோதனைகளும் ஈமானிய உணர்வும் என்ற ஒரு தலைப்பின் கீழால் நாம் வாழ இருக்குகின்ற எஞ்சிய வாழ்க்கைக்கு சோதனைகளும் ஈமானிய உணர்வும் என்ற ஒரு தலைப்பிலே படிக்கிற விஷயங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த தலைப்பிலே சில விஷயங்களை நமக்குள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமக்கு தெரியும் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பல சோதனைகளை ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை முதல் நாடுகளை நோக்கியெல்லாம் அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுப்பான். இப்போ நாம் சோதனைகள் என்று நாம் பார்ப்பது என்னவென்று சொன்னால், கூடுதலாக நான் செய்கிற ஒரு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு லொஸ்ட் வந்து விட்டால் நாம் அதை சோதனையாக பார்க்குகின்றோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வை எப்படி என்று சொன்னால், உன்னுடைய காலிலே குத்துகின்ற முள் இருக்கிறதல்லவா, இந்த முள் உனக்கு குத்தப்படுவதும் இந்த உலகத்திலே உனக்கு சோதனை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நாங்கள் பல அல்லாஹுடைய சோதனைகளை இந்த உலகத்திலே கேள்விப்பட்டிருப்போம். சோதனைகள் என்கிற பொழுது முள் குத்துவது முதல் அல்லாஹு தஆலா ஒரு ஊரையை அழிப்பான், ஒரு சாராரை அழிப்பான், ஒரு தனி மனிதனுடைய ஆட்டத்தை இந்த உலகத்திலே இல்லாமலாக்கி விடுவான். இப்படி பல்வேறுபட்ட சோதனைகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறான். அது நடக்கும், அதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உதாரணமாக காசாவிலே உள்ள மக்கள் சோதிக்கப்படுகிறார்கள், இது யாருடைய வேலையாக இருக்கும்? குறிப்பிட்ட காலத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் காட்டுத்தீ பரவியது, இது யாருடைய வேலையாக இருக்கும்? இது அல்லாஹ் செய்திருப்பான். அல்லாஹு தஆலா தான் அவர்கள் செய்த அநியாயத்துக்கு அல்லாஹ் தண்டித்திருப்பான் என்ற ஒரு பார்வை இந்த விஷயத்திலும், காசாவிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மக்களை பார்க்கிற பார்வை அல்லாஹ் இவர்களை தண்டிப்பானா, இவர்களை இன்னும் சோதனைக்கு உட்படுத்துவானா என்ற ஒரு டவுட் நம்மிடத்தில் வரலாம். சில மாதங்களுக்கு முன்னால் சாய்ந்தமருதிலே வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு சில உலமாக்கள் அங்கே மௌத்தா போனார்கள். இது அல்லாஹுடைய சோதனையாக இருக்குமா என்று ஒரு டவுட் நமக்கு வரலாம். இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நம்முடைய பார்வையில் ஒருவன் அநியாயக்காரனாக படலாம், நம்முடைய பார்வையில் ஒரு நல்ல மனிதனாக ஒருவன் பார்க்கப்படலாம். அந்த நல்ல மனிதனுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளும் அழிவுகளும், ஒரு கெட்ட மனிதனுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளும் அழிவுகளும் நாம் வரையறுப்பது போன்று அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான்,
அந்த நல்லவனுக்கும் தீயவனுக்கும் சோதனையை கொடுப்பது நான் தான் என்று சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 64வது அத்தியாயம் 11வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி இந்த உலகத்திலே எந்த சோதனையும் நடைபெறாது. அப்ப டவுட் எங்களுக்கு வரக்கூடாது, கெட்டவனுக்குத்தான் அல்லாஹ் சோதனையை கொடுப்பான், நல்லவனுக்கு சோதனையை கொடுக்க மாட்டான் என்று நாம் எண்ணக்கூடாது. அப்ப இந்த உலகத்திலே நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் நடக்கிற எந்த சோதனையாக இருக்கலாம் அது அல்லாஹ்வின் புறத்தில் தான் என்பதை அல் குர்ஆன் சொல்லுகிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிற நேரத்தில் மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாப், இந்த உலகத்தில் ஒரு மனிதனிடத்தில் ஒரு சோதனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த சோதனை அல்லாஹ்வுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு சோதனையும் இடம்பெறாது என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சோதனை என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து தான் வருகிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் உம்மை பசியை கொண்டும் பயத்தை கொண்டும் உயிர்களை கைப்பற்றுவதை கொண்டு உங்களை சோதிப்போம் என்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சோதனை என்பது இந்த உலகத்திலே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறான். இன்னொரு டவுட் வரலாம், இப்படி என்றால் இந்த மக்களை அல்லாஹு தஆலா சோதிக்கிறானே, இது என்ன விதத்தில் இருக்கலாம் என்று நாம் கேள்வி எழுப்பாட்டி பார்க்குகிற பொழுது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அவர்களுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதனைக்கு உட்புகுத்த மாட்டான். இதையும் நான் நம்புவோம். நமக்கு தெரியும் காசாவிலே மக்கள் படுகிற அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தால் நமக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அது அல்லாஹ்க்கு தெரியும் இந்த சமுதாயத்திற்கு இந்த சோதனையை தாக்கு பிடிக்குகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் எந்த ஒரு ஆத்மாவையும் இந்த உலகத்தில் அவருடைய சக்திக்கு மீறி நான் சோதிக்க மாட்டேன். அதனால் தான் ஒரு பெண், வாலிப பெண் தன்னுடைய தாயை இழந்த பொழுதும் பேசுகிறாள், யா அல்லாஹ், என்னுடைய தாய் இங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய தந்தை இங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் ஈமானியத்தரத்தோடு பேசுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அவர்களுடைய சக்திக்கு மீறி அந்த சோதனையை நான் அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆனால் சிந்திக்க வேண்டும், நாம் ஏன் அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளை இந்த உலகத்திலே கொண்டு வருகிறான்? இதற்கு பின்னால் ஒரு முஸ்லிமுக்கு என்ன படிப்பினை இந்த உலகத்திலே தர காத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் சிந்திப்பது கிடையாது. சிம்பிளாக ஒரு அநியாயம் இழைக்கப்படுகின்ற வீடியோவை தன்னுடைய போனிலே பார்த்து விட்டால் ஷேர் பண்ணி விடுகிறோம், தெரிந்த ஒரு கமாண்டை பண்ணி தள்ளி விடுகின்றோம். ஆனால் அந்த அழிவு, அந்த அனர்த்தம், அந்த சோதனை ஏன் இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, ஏன் நடக்கிறது, இதனூடாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்குகிறான்? நான் அல்லாஹ்வுடைய அடிமை, என்னுடைய குடும்பத்தார்களுடைய போக்கு என்ன, அல்லாஹ் தன்னுடைய குடும்பத்திலே எதிர்பார்ப்பது என்ன, எதற்காக இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கொடுக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க மறந்துவிட்டு சிரித்துக் கொண்டு ஷேர் பண்ணுகிறோம், கமெண்ட் பண்ணுகின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா சோதனைகளை ஏற்படுத்துவதற்கு பல காரணிகளை வைத்திருக்கிறான். இமாம்கள் பல காரணங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து 3 காரணிகளை இங்கே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சோதனையை கொண்டு வருகிறான் என்றால், ஒரு காரணி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நமக்கு பெருசில்லை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று நம்ம நினைக்கிறது இல்லை. நாங்கள் அப்போ அந்த அளவுக்கு இபாதத் செய்கிறோம் என்ற எண்ணமும், நாம் செய்கிற பாவம் பாவமா என்று தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதனால், யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறேன், நாளை மறுமையிலே என்னுடைய நன்மையையும் தீமையையும் நீ நெருக்குகின்ற பொழுது என்னுடைய பாவக்கரைகள் அழிக்கப்படாமல் அப்படியே இருந்து விட்டால் நான் நரகம் என்ற அச்சம் இல்லாமல் வாழ்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய பாவங்களை அழிப்பதற்காக சில சோதனைகளுடைய வாழ்க்கையில தருவான். தனக்கு காய்ச்சல் வருவதாக இருந்தாலும் சரி, தொடர்ந்தேச்சியாக மனக்கவலையை தருவதாக இருந்தாலும் சரி, தொடர்ந்தேச்சியாக பிசினஸில் லொஸ்டை தருவதாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா பின்னால் சில படிப்பினைகளை வைத்திருக்கிறான். அதில் ஒன்று, நம்முடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
உங்களுக்கு காலிலே குத்துகின்ற முள் முதல் உங்களுக்கு ஏற்படுகின்ற கவலை, சோதனை, மனநிம்மதியற்ற நிலை, இதற்கெல்லாம் உங்களுடைய பாவங்களை அழிக்காமல் அல்லாஹ் விடுவது கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் சோதனை ஏற்படுகிறதா, காரணிகளில் ஒன்று உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படல் வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கடுமையான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக போகிறார்கள். கடுமையான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்த ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் கடுமையான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டதை நான் உணர்கிறேன் என்று சொன்னார்கள். ஆம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதே, நான் இரு மனிதர்கள் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு படுகின்ற கஷ்டத்தை, அவதியை நான் உணர்கிறேன் என்று சொன்னதும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, அப்படி என்றால் இரண்டு மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது போன்று உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? ஆம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதே, நான் இரண்டு மனிதர்களுடைய கஷ்டத்தை உணர்கிறேன். அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்கள் இரண்டு மனிதர்களுடைய பாவத்தை போன்று எனக்கு மன்னிப்பான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுகிறார்கள். சோதனைகள் வருகிற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அந்த சோதனை ஏற்பாடு செய்திருப்பான். இரண்டாவது காரணி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா சோதனை ஏற்படுத்துகிறான் என்றால் அல் குர்ஆன் சொல்லுகிறது, நாம் செய்கிற தவறுகளில் இருந்து இந்த மனிதன் மீண்டு வர வேண்டும், செய்கிற பாவத்தில் இருந்து இந்த மனிதன் மீண்டு வர வேண்டும். நம்ம எப்பயாவது நாம் செய்கிற பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் பேசியதுண்டா? நாம் செய்கிற பாவத்திலிருந்து மீண்டு பாவத்திலிருந்து தூரமாக வேண்டும் என்ற ஒரு பயமும் அச்சமும் தம்மிடத்தில் வந்திருக்கிறதா என்றால் சாதாரணமாக வருவது கிடையாது. அந்த அளவுக்கு நாம் உலகத்திலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். அவர்கள் அந்த பாவத்தினுடைய தண்டனை இந்த உலகத்திலே பெறுவதற்காக சந்தர்ப்பம் கொடுக்க கொடுக்க திரும்ப திரும்ப அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வேண்டாம், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பெய்த அந்த பாவத்தை அளித்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு பாடம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்ம திரும்பி வரணும். இந்த அடியான் பிழை செய்கிறான், இவன் பாவம் செய்கிறான், மிகப்பெரிய பாவம் ஒன்று செய்கிறோம் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைக்கும் பள்ளிக்கும் தொடர்பு இல்லை, தன்னுடைய மனைவிக்கும் பள்ளிக்கும் தொடர்பு இல்லை, தன்னுடைய வாலிப ஆணுக்கும் பள்ளிக்கும் தொடர்பு இல்லை, குடும்ப தலைமைத்துவத்தில் அமானித மோசடி செய்கிறோம், இந்த பாவத்தை செய்கிறோம். இதற்காக ரப்பிடத்தில் சந்தர்ப்பம் கிடைக்குகிற பொழுது, யா அல்லாஹ், நான் தலைமைத்துவ பொறுப்பை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த தலைமைத்துவ பொறுப்பில் என்ன பிழை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று நாம் திரும்பி அல்லாஹ்ட்ட போய் தௌபா கேட்கிறது கிடையாது. நாம் நினைக்கிறோம் சரி என்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், தஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், பூமியும் கடலும் இந்த உலகத்திலே குழப்பத்தை வெளிப்படுத்தி விடுகிறதாம், சோதனைகளை வெளிப்படுத்தி விடுகிறதா. நாம் பேர் சொல்லுகிறோம் வெள்ளம் என்று, கடல் கொந்தளித்தால் சுனாமி என்று சொல்லுகின்றோம், பூமி அதனுடைய ஆட்டத்தை காட்டினான் நிலைநடுக்கம் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய சோதனை முள்குத்துவது முதல் ஒவ்வொரு இடமும் அழிக்கப்படுகின்ற வரைக்கும் அது அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த உலகத்தில் இந்த பூமியும் கடலும் குழப்பத்தை வெளிப்படுத்தி விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அல் குர்ஆன். அல் குர்ஆனை நாம் வாசிப்பதற்கு இன்று எம்மிடத்திலே நேரமில்லை. அல் குர்ஆன் நம்முடைய வீடுகளிலே ஒதுக்குப்புறமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மொபைல் போன் 24 மணித்தியாலமும் தன்னுடைய கையிலே இருக்கிறது. அல் குர்ஆன் எதை சொல்லுகிறது? சுவர்க்கத்துக்கான வழிகாட்டுதலை எப்படி தந்திருக்கிறது என்று சிந்திப்பதற்கெல்லாம் நம்மிடத்தில் நேரம் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் நான் படைச்சிருக்கிற இந்த பூமியும் தரையும் பொறுத்து கொள்ளாது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அது. இந்த உலகத்தில் அல்லாஹ் பொருளாதார ரீதியாக என்னை உயர்த்திருப்பான், பதவி ரீதியாக உயர்த்திருப்பான், அந்தஸ்து ரீதியாக உயர்த்திருப்பான், குடும்பத்தில் பிள்ளைகள் குட்டிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருப்பான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் இபாதத்தில் கவனமில்லை, பாவத்திலே சிம்பிளாக ஈடுபடுகிறோம் என்று அச்சமற்று வாழ்கிறோமே, இந்த நன்றி கெட்ட தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தாலும் என்னுடைய படைப்பினங்களான பூமியும் கடலும் தஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், இந்த உலகத்திலே குழப்பத்தை வெளிப்படுத்தி விடுவது காரணம் என்ன தெரியுமா? பிமா கஸபத் ஐதின் நாஸ் லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு,
நீங்கள் உங்களுடைய கரங்களினால் செய்த அந்த பாவத்துக்காக தண்டனையை அனுபவிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பினமான கடலும் தரையும் குழப்பத்தை வெளிப்படுத்தி விடுகிறது. அல்லாஹ் கடைசியில் சொல்லுகிறான், லஅல்லஹும் யர்ஜிஊன். காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா இந்த அழிவுகள், இந்த அனர்த்தங்கள், இந்த சோதனைகள் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது? லஅல்லஹும் யர்ஜிஊன். நீங்கள் அவன் பக்கம் வர வேண்டும். யா அல்லாஹ், இந்த பாவத்தை செய்கிறேன், இந்த பாவத்தை நான் விடுவதற்கு தயாரில்லை யா அல்லாஹ். ஷைத்தான் என்னை ஒரு பக்கம் இழுக்கிறான் என்ற அந்த முறைப்பாட்டை ரப்பிடத்திலே சொல்லி நாம் ரப்பிடத்திலே வைத்து செய்த பாவத்துக்காக தௌபா செய்யுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த உலகத்திலே அழிவுகளையும் சோதனைகளையும் நான் அனுப்புவது நீங்கள் என் பக்கம் திரும்பி வந்து உங்களுடைய பாவத்துக்காக தௌபா செய்வதற்காக. இது இரண்டாவது காரணி. மூன்றாவது காரணி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அழித்து போட்டுருவான். சோதனைகளை கொண்டு, அனர்த்தங்களை கொண்டு, அழிவுகளை கொண்டு அல்லாஹ் அழிக்குகின்ற வலிமையை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். நம்மிடத்தில் எப்பயாவது இந்த சோதனைகளை பார்த்து பயம் வந்திருக்கிறா? இப்போ நாங்கள் சென்னோம், அமெரிக்காவில் காட்டு ஏற்பட்டதும் அவன் செய்த அநியாயத்துக்கு அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் என்ன தெரியுமா? நம்ம மாஷால்ல 100% முஃமினாக வாழ்கிறோம் என்ற எண்ணம். செய்த பாவத்தை நினைச்சு அல்லாட்ட அழுகுவதற்கு தடத்தில் மனம் இல்லை என்று சொன்னால் நம்மளை விட வேண்டியதான். அந்த அளவுக்கு ஈமானிய பலகீனத்தோடு வாழ்கிறோம். ஜும்மாவுக்கு சென்று முஸ்லிம் என்ற அடையாளத்தை காட்டுவதற்கு நினைக்கிற எம்மிடத்தில் சிலர் 5 வக்து தொழுகையில் கவனம் கொடுப்பது கிடையாது. கபரிலே பிரதானமாக கேட்கப்பட இருக்கிற கேள்விகளில் ஒன்று, உனக்கு அனுப்பப்பட்ட வேதம் என்ன என்ற கேள்விக்கு அல் குர்ஆன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த அல் குர்ஆனை பற்றி அறிவிருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழ்கிறோம். கபரிலே கேட்கப்பட இருக்கிற கேள்விகளில் ஒன்று, உன்னுடைய நபியார் என்று கேட்டால் அந்த நபியார் என்பதற்கு பதில் சொல்வதற்கு என்னுடைய மனைவி அதற்கான அறிவோடு இருக்கிறாரா? என்னுடைய வாலிப பெண்கள் அதற்கான அறிவோடு இருக்கிறார்களா? வாலிப ஆண்கள் அதற்கான அறிவோடு இருக்கிறார்களா? கண்ணியத்துக்குரிய நாம் சிந்திப்பது கிடையாது. கடுமையாக வெயிலடித்தால், கடுமையாக மழை பெய்தால் அச்சப்படுவது கிடையாது. அவன் தவறு செய்கிறான், அவர்களை அல்லாஹ் அழிக்கிறான். என்னமோ நாம் 100% அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்காக அடிமைத்தனத்தை காட்டுவது போன்று நாம் நினைத்துக் கொண்டு அவர்களை விமர்சனம் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் முஹாசபா செய்வது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் வானத்தில் கருமையான மேகமூட்டத்தை பார்த்ததும் தடுமாறுகிறார்கள். ஆயிஷா நாய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் தடுமாறுறீங்களே, நீங்கள் முன்னுக்கு போறீங்க பின்னுக்கு வாரீங்க, உங்களோட தடுமாற்றத்தை பார்க்கிறேனே யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ் வலமைக்கு மாற்றமாக இப்படி நடக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பாருங்கள், நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய இயற்கையை பார்த்து, அல்லாஹ்வுடைய சோதனையை பார்த்து சிந்திக்க மனமிடம் கொடுக்காமல் இருக்கும் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கின்ற சமூக அந்தஸ்து மதிப்பு, தன்னை ஹாஜி என்று சொல்லுகிறான், தன்னை ஆலிம் என்று சொல்லுகிறான், தன்னை இவன் பொருளாதாரத்தை கொடுப்பவன் என்று சொல்லுகிறான் என்ற அந்த எண்ணங்கள் நம்மிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயத்தை கொண்டு வராமல், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும் என்ற உணர்வை தராமல் இருக்கும் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பயப்படுகிறார்கள், நாம் பயப்பட வேண்டும். கடுமையாக வெயிலடித்தால் நாம் நினைப்பது என்னவென்றால், ஒரு ஏசி இந்த ரூமுக்கு பூட்டிட்டால் நம்ம எஸ்கேப், நம்ம ஓகே, நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். கடுமையாக மழை பெய்தால் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய அடித்தளத்தை உயர்த்தி போட்டால் மழையிலிருந்து தன்னை பாதுகாக்கலாம் என்று நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலே மேகமூட்டத்தை பார்த்ததும் தடுமாறுகிறார்கள். ஆயிஷா நாய் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, ஏன் நீங்கள் இப்படி தடுமாறுகிறீர்கள்? ஆயிஷாவே, இன்னி ஹஷீது அன் யகூன அதாபன் சுல்லித அலா உம்மதி, இதோ இருக்குகிற வானத்தில் இருக்கிற இந்த கருமேகம் இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுடைய தண்டனையாக மாறிவிடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன் ஆயிஷா, அதனால் தான் இடத்தில் தடுமாட்டம் இருக்கிறது. வெயிலடித்தால் எப்பயாவது நாம் யோசிச்சிருக்கிறோம், அல்லாஹு தாலா நம்மளை தண்டிச்சு போட்டுருவானோ, அல்லாஹு தாலா என்னை அழித்து விடுவானோ, இந்த வெயிலை கொண்டு இந்த சமுதாயத்தை அழித்து விடுவானோ என்று நாம் யோசித்திருக்கிறோமா? சாய்ந்த மருதிலே வெள்ளம் வந்தது, அது ஒழுங்காக பாலம் கட்டவில்லை, அதனால் இடிந்து விழுந்தது, அதற்காக காண்கள் செய்யவில்லை என்று நாம் பேசிவிட்டு தம்முடைய ஊருக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வரும் என்ற அச்சமற்ற நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அல்லாஹு தாலா சோதனையை கொண்டு வர வேண்டும் என்றால், அல்லாஹு தாலா அழிவை கொண்டு வர வேண்டும் என்றால், நாம் அறியாத விடத்தில் அல்லாஹ் அறிவை கொண்டு வந்தே தருவான்.
நம்மகிட்ட பயம் வரணும். கடுமையாக வெயில் அடித்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும், அல்லாஹ்வோடு பேசணும். கடுமையாக மழை பெய்தால் அல்லாஹ்வோடு பேச வேண்டும், கடுமையாக பேச வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மேகமூட்டம் இறங்கியதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இதோ பார் ஆயிஷா, இதோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது ஆயிஷா. நன்றி செலுத்தினார்கள். நம்ம நன்றி செலுத்துகிறோமா? துஆக்களை பாடமாக்குவதற்காக அல் குர்ஆன் மதரசாவிலே பாடத்திட்டத்தை போட்டு சும்மா கொடுக்கவில்லை. அந்த பிள்ளை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியானாக வர வேண்டும். மழை பெய்தால், கடுமையாக மழை பெய்தால் பயம் வந்து, யா அல்லாஹ் அது தண்டனையாக மாற்றி நம் மீது சுமத்து விடாதே யா அல்லாஹ், எம்மை சூட அந்த காடுகளிலே பொழிய வைத்து விடு என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். நம்ம இந்த இயற்கை அனர்த்தங்கள், அழிவுகள், சோதனைகள் எல்லாம் அது யாருக்கும் ஆறது, நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற எண்ணங்களோடு வாழுகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்மிடத்தில் இயற்கைகளை பற்றிய பயமும் நம்மிடத்தில் வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதை முன்மாதிரியாக காட்டுகின்றார். மூன்றாவது காரணிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் அழிவுகளை ஏற்படுத்துவது, சோதனை ஏற்படுத்துவது அந்த சமுதாயத்தாரை அழிக்க. பயமில்லை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கிறான், அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ யக்ஸிஃப பிகுமுல் அர்த ஃபைதா ஹிய தமூர். உங்களை உங்களுடைய ரப்பு நீங்கள் செய்கிற அநியாயத்தை எல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறீர்களே, இவைகளை எல்லாம் விட்டு விட்டு வைத்திருக்கிறான் என்பதற்காக உங்களை இந்த பூமியில் சொருகிவிட மாட்டான் என்ற இந்த சோதனையை உங்களுக்கு தரமாட்டான் என்ற அச்சமுற்றா இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். தொடர்ந்தும் கேட்கிற பொழுது, அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ யுர்சில அலைக்கும் ஹாஸிபா ஃபஸதஅலமூன கைஃப நதீர். உங்கள் மீது கல் மலையை பொழிய செய்து உங்களை நீங்கள் செய்கிற இந்த அநியாயத்திற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் அழிப்பான் என்பதில் நீங்கள் பயமற்றா இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதனையை தருவது, அழிவை தருவது, அனர்த்தத்தை தருவது நாம் செய்கிற அந்த கைகளினால் செய்கிற பாவத்திற்கு தண்டனையாக இந்த உலகத்திலே அழிப்பதற்கும் அல்லாஹ் வல்லமை உள்ளவன் என்பதும் நம்முடைய ஈமானியை வலுப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபிரௌனுடைய சமுதாயத்தை பாருங்கள், அதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்தை பாருங்கள், பிழைகளை செய்தார்கள், அல்லாஹ் அழித்தான். எப்படியெல்லாம் பிழைகளை செய்தார்கள் தெரியுமா? கذبوا بآياتنا, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். நாம் பொய்ப்பிக்கவில்லையா? நாம் குர்ஆன் வசனத்தை பொய்ப்பிக்கவில்லையா? ஹதீஸை நாம் பொய்ப்பிக்கவில்லையா? فأخذهم الله بذنوبهم, அவர்கள் தங்களுடைய கைகளினால், கரங்களினால் பாவங்களை சர்வசாதாரணமாக செய்து கொண்டு வந்தார்கள். வாலிபர்களே, நிதானமாக சிந்தியுங்கள். மொபைல் போனை எடுத்துக்கொண்டு தனிமையில் சென்றால் நாம் பாவம் செய்கிறோமா இல்லையா? அந்த பாவத்தை அழிப்பதற்காக ரப்பிடத்திலே நாம் மீண்ட சந்தர்ப்பங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது? வல்லாஹு ஷதீதுல் இகாப். இந்த சமுதாயம் ஃபிரௌனுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தை எல்லாம் உதாரணம் காட்டி அல்லாஹ் சொல்லுகிறார், இவர்களை நான் அழித்தேனப்பா. அவர்கள் குர்ஆனை பொய்ப்பித்தார்கள். அவர்கள் தங்களுடைய கரங்களினால் செய்த பாவத்துக்காக வந்து ரப்பிடத்திலே பேசவில்லை. நான் இவர்களை அழித்தேன். உதாரணத்துக்கு இணையத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது. இப்போ உள்ள காலத்துக்கு மிக பொருத்தமான ஒரு உதாரணம் அது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது. இந்தியாவில் வயநாடு என்ற கிராமத்தை அப்படியே பூமியில் மூழ்கியதை நாம் வீடியோவில் பார்க்கிறோம். நமக்கு அச்சம் வரவில்லை. அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும், குடும்பத்தாரை வாழ வைக்க வேண்டும் என்ற விஷயத்திலே நாம் கவனம் கொடுக்காமல் இருக்கிறோம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமுடைய வாழ்க்கையில் 2 பிழைகளை செய்தார்கள். ஒன்று, பிசினஸை பிழையாக செய்தார்கள். இன்னொன்று, அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய வணக்கத்தை இன்னொருவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இது சொன்னாங்க, இது பிழை என்று சொன்னாங்க. அளவை நிறுவையில் மோசடி செய்தார்கள். அல்லாஹ் 10 தலைமுறை சாப்பிடுவதற்காக பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். ஆனால் பிசினஸ் என்ற பெயரிலே எத்தனை பேர் நடுரோட்டில் சுத்த வைத்து விட்டு நாடு கடத்தப்படுகின்ற அளவுக்குத்தான் நாம் பொருளாதார மோகம் ஒன்றலாக வாழுகின்றோம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தில் போய் சொல்றாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் 10 தலைமுறை சாப்பிடுறது பொருளாதாரத்தை தந்திருக்கிறார், நீ ஹலாலா சாப்பிடு, நீ மோசடி செய்யாத. அடுத்த பிழை செய்தார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்று சொல்ல அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? அஸ்ஸலாத்துக தஅமுருக அன் நத்ருக மா يعبد ஆபாஉனா அவ் அன் நஃபல் ஃபீ அம்வாலினா மா நஷா.
இந்த ஷுவைப் வந்து நம்மள்கிட்ட சொல்றாரு, தொலை சொல்றாரு. நாங்க வணங்கின கடவுளை எல்லாம் விட்டு போட்டு தொலை சொல்லுகிறார். நாங்க சம்பாதித்த சம்பாத்தியத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும் என்று இவர் சொல்லுகிறார். கிண்டலடித்தார்கள், நையாண்டி பண்ணினார்கள். குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படுகிற நேரத்திலே அவைகளை காதுகளுக்கு எடுக்காமல் கேட்ட இடத்திலேயே தூக்கி எறிந்து விட்டு செல்கிற சமுதாயமாகத்தான் நாம் அதிகம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா எப்படி அழித்தான் தெரியுமா? அவர்கள் சொல் பேச்சு கேட்காமல் அவர்கள் அந்த தவறை செய்து கொண்டிருந்ததினால் கடுமையான சூட்டை இந்த உலகத்தில் இறக்கினான். பயமாக இருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்போம், நேர்மையாளனாக மாறுவோம், சோதனைகளை கண்டு நம்முடைய ஈமானி உணர்வை வெளிப்படுத்துவோம். அந்த சூட்டினால் வீடுகளிலே உட்கார முடியாமல் அந்த வீட்டிலே இருந்தவர்கள் அனைவரும் நடுரோட்டுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிட்டால் நாம் பூட்டுகின்ற ஏசி அல்ல, எதுவும் எனக்கு துணையாக இருக்காது. அல்லாஹ்வுடைய சக்திக்கு மீறி அனைவரும் வீட்டிலே இருந்து வெளியிறங்கி வந்தார்கள். அல்லாஹ் தஆலாவிடத்தில் நிழலை வைத்திருந்தான். நிழலிலே ஒன்று கூடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தாரை அந்த நிழலிலே ஒன்று சேர்த்து அந்த நிழலை நெருப்பாக மாற்றினோம். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை இந்த தவறுக்காக அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுறானே. அப்போ அழிவு அங்கே ஏற்படுது, அங்கே அனர்த்தம் ஏற்படுது, அங்கே சோதனை. அது அவங்க தவறு செய்கிறாங்க, நாங்கள் தவறு செய்யலை என்று நினைத்து கொண்டால் பொருளாதாரத்தை தேடுவதில் நாங்கள் நல்ல முறையில் நடக்குவோமா என்பதை சிந்திப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சோதனைகள் நம்முடைய ஈமானியத்தை வலுப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக 2 விடயங்களை கூறி குத்துபாவை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சோதனைகளை ஏற்படுத்துவதற்கான காரணிகளில் ஒன்றாக நாம் பார்த்தோம், நம்முடைய பாவங்களை அழிப்பதற்காக அல்லாஹ் சோதனை ஏற்படுத்துவான். இன்னொன்று, நாங்கள் அவன் பக்கம் தவறுகளை நினைத்து தௌபா செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதற்காக அல்லாஹ் சோதனை ஏற்படுத்துவான். மூன்றாவதாக, நாம் திருந்தவில்லை என்றால் அல்லாஹ் தண்டிப்பான், அழித்து விடுவான், இந்த தவறுக்காக அழித்து விடுவான். லூத் நபியுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது நமக்கு தெரியும். என்ன காரணம்? ஓரினக்கு சேர்க்கை, அதாவது ஒழுக்கமாக வாழலை, ஒழுக்க சீர்கேட்டோடு வாழ்ந்தார்கள். மலக்குமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு அனுப்ப அவர்களோடு அந்த ஆண்கள் பிழையாக நடக்க முயற்சி செய்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, விருந்தாளிகள் கேவலப்படுத்தி விடாதீர்கள், நான் என்னுடைய மகள்கள் இருக்கிறார்கள், திருமணம் முடித்து தருகிறேன். கேட்கல. நம்முடைய வீட்டில் ஒழுக்க சீர்கேடு நடக்குது, நமக்கு பயமில்லை, அல்லாஹ் அழிச்சு போடுவான் என்று. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈமானிய தரத்தை ஆடை கலாச்சாரத்தினுடைய மனைவி விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை. அட்டாளச்சேனைக்கு ஜும்மாவுக்கு சென்ற நேரத்தில் ஒரு வாலிபர் தன்னோடு பேசுகிறார், சொல்லுகிறார், மௌலவி, நாங்கள் வெடிங்குக்கு போனோம், போகிற நேரத்தில் எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது, அந்த ஹோலுக்குள் நுழைவதற்கு அந்த அளவுக்கு கேவலமாக நம்முடைய பெண் சமுதாயம் மானத்தை வைத்து வெட்டங்கெட்ட முறையிலே அவர்கள் அபாயாவை அணிந்து கொண்டு வருகிறார்கள். மேல் கூசுகிறது மௌலவி, அந்த பெண்களுக்கு அறிவுரை கூறுங்கள், ஆடை கலாச்சாரத்தை சரியாக அமைத்துக் கொள்ளுமாறு. லூத் நபியுடைய சமுதாயம் ஒழுக்கங்கெட்டவளாக வாழ்ந்ததினால் அல்லாஹ் அந்த சோதனையை கொடுத்தான் என்றால், அழிவை கொடுத்தான் என்றால், என்னுடைய வீட்டு பெண்மணி ஒழுக்கங்கெட்டவளாக இருக்கிறாள், என்னுடைய வீட்டு வாலிப பெண்மணி பிழையாக நடக்கிறாள், வாலிப ஆண்மகன் பிழையாக நடக்குகிறான், ஒழுக்கங்கெட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான், இன்னொரு மனைவியோடு தொடர்பு விடுகிறான், கொழும்புக்கு சென்று தேவையில்லாத இடங்களிலே தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்கு அவன் நினைக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது தவறு. இதற்காக அல்லாஹ் ஒரு சமுதாயத்தாரை அழித்திருக்கிறான் என்ற பயம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால், அந்த ஈமானிய உறுதி இருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த பாவத்தின் பக்கம் போகக்கூடாது. இறுதியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹு தஆலா பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்குற தண்டனை. எப்படி? நீ அநியாயம் செஞ்சா, பிள்ளை செஞ்சா, திரும்பி வராட்டி உன்னை அழிச்சு போட்டுருவான். சிலர்களை பார்த்தா நமக்கு பாவமாக இருக்கும், அல்லாஹு தஆலா பின்னுக்கு ஒரு ஹிக்மத்தை வைத்திருப்பாங்க, பாவங்களை மன்னிக்கலாம். அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு நிலவுகளுக்கு நாடி அந்த சோதனையை கொடுத்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு உண்மையான முஃமின் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். இவனோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் கிண்டல் அடிக்க பார்க்கிறோம், நெய்யாண்டி பண்ண பார்க்கிறோம். அந்த துன்பத்தில் தான் இன்பத்தை கொண்டாட பார்க்கின்றோம். நாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நிறைய நியமத்துக்களை நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் அந்த நியமத்துக்களை புரிந்து கொண்டு அதற்காக வாழாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
மௌத்தை பற்றிய சிந்தனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே தண்டனை வரும் என்று சொன்னால் நல்லவர்களும் சேர்ந்துதான் அளிக்கப்படுவார்கள். அதனாலதான் நீ நன்மை ஏவு தீமையை தடு, உன்னை சூழ உள்ளவங்களை நல்லவர்களாக வைத்துக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காபாவை அழிப்பதற்காக ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை அழிப்பதற்காக வருகின்ற அவர் முதல் கடைசி நபர் வரைக்கும் அழிக்கப்படுவார்கள். ஆயிஷானை கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி என்றால் சும்மா இருப்பவர் எல்லாம் பாதிக்கப்படுவாரே, கடை தெருவுக்கு வந்தவர் எல்லாம் அந்த அனர்த்தத்திற்குள் பாதிக்கப்படுவாரே? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவரும் சேர்ந்தளிக்கப்படுவார் ஆயிஷா. ஆனால் அவரிடத்தில் ஈமான் இருக்கும் என்று சொன்னால், அவர் பயந்து வாழ்ந்திருப்பார் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய சோதனையை அறிந்து கொண்டு உண்மையான மூமினாக வாழ்வதற்கு அவர் தன்னுடைய முயற்சி எடுத்திருப்பார் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய ஈமானிய தரத்தோடு நாளை மறுமையில் எழுப்பாட்டுவான். காசாவிலே ஒவ்வொரு வாலிப பெண்களும் அழுதார்கள், பிள்ளைகள் அழுதார்கள். சாப்பிடுவதற்கு வசதியற்று, மருத்துவம் பெறுவதற்கு வசதியற்றிருந்தார்கள். தம்மிடத்திலே பொருளாதாரத்தை கொடுப்பதற்கான வழி தெரியாவிட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்கிற அமல்களிலே மிகப்பெரிய அமல் என்ன தெரியுமா? உன்னுடைய சகோதரன் கஷ்டப்படுகிறானா, அந்த கஷ்டப்படுகிற சகோதரனுடைய அந்த மன ஆறுதலுக்காக நீ எதையாவது செய். கடன் இருக்கிறானா, கடனை நிறைவேற்றி. பசியோடு இருக்கிறானா, ரொட்டி துண்டை கொடு. அவனுடைய சந்தோஷத்தில் நீ பங்கு கொள். நம் காசாவிலே உள்ள மக்கள் கஷ்டப்படுகிறார் என்று பேசுகிற நாம், அவர்களுக்காக அந்த தாய்மார்கள், அந்த பிள்ளைகள், தன்னுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று பேசிய பொழுது உண்மையான ஈமான்தாரியாக இருந்து கொண்டு, யா அல்லாஹ், இந்த அநியாயக்காரனை அழித்து விடு என்று நாம் பேசிய வரலாறுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, எம்மிடத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சோதனைகள் ஒரு மனிதனை மாற்றும். சோதனைகளை பற்றி சரியாக புரிந்து கொண்டவன் அவன் அல்லாஹ்வுக்காக வாழ்வதற்கு முயற்சி செய்வான், நல்ல விஷயத்தில் கவனம் கொடுப்பான், பாவமான காரியங்கள் தூரமாக நடப்பான், மௌத்துடைய நேரத்தை சரியாக அமைத்துக் கொள்ள நினைப்பான். அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிக்குகிற நேரத்தில் நான் ஈமான்தாரியாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நினைத்ததுண்டா? இன்றைய தினம் ஜும்மாவை தொழுது விட்டால் அசருக்கு வர நினைக்காத சமுதாயமே நாம். எந்த நேரத்தில் மௌத் வரும் என்று தெரியாது. எங்களுடைய ஊரில் ஒரு ஜனாசா, கூறி முடித்து விடுகிறேன். எங்களுடைய ஊரில் ஒரு ஜனாசா, 23 வயது ஒரு பெண்மணி, பார்ப்பதற்கு ஒரு பாவமான பெண்மணி. அவள் ஆடு கொண்டு சென்று வீட்டுக்கு திரும்புகின்ற சந்தர்ப்பம். அவள் மேய்ப்பதற்காக ஆட்டை சென்று எடுத்துக்கொண்டு சென்ற பெண்மணி வீட்டுக்கு திரும்புகிற நேரத்திலே திடீரென்று வயலிலே மௌத்தாகி கிடக்கிறார் என்ற செய்தி கேட்டதும் சுமார் 400-500 குடும்பம் வாய்ந்த எங்களுடைய கிராமத்திலே அனைவரும் கவலைப்பட்டார்கள். 23 வயது ஒரு பெண்மணி, 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். சிறு பிள்ளை, கையிலே பால் குடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளை இருக்கிறது. தாய் மௌத்தாகிவிட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறார்கள். ஊரே தடுமாறியது. ஒரு இளம் வயது பெண்மணி, பாவமான பெண்மணி, வெளியூர்களில் எல்லாம் இருந்து ஜனாசாவுக்கு வருகை இருந்தார்கள். ஜனாசாவை எடுப்பதற்கு நேரமாகிவிட்டது. மையவாடிக்கு சுமார் 10 மணி இருக்கும். படித்தவர்கள், பணக்காரர்கள், சமூக அந்தஸ்து பெற்றவர்கள், ஏழைகள் எல்லோரும் சுமார் பல 100 பேர், பல ஆயிரக்கணக்கான பேர் வளமைக்கு மாற்றமாக அந்த மையவாடியிலே குமிந்தார்கள். அல்லாஹு தஆலா பயான் பண்ணுகிற வாய்ப்பு எனக்கு தந்தான். பேசிக் கொண்டிருக்கிற கடைசி சந்தர்ப்பம். அந்த நேரத்திலே சொல்ல இருக்கிறேன், இந்த பெண்மணிக்காக ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய அழிவு வருகிற பொழுது நான் ஈமான்தாரியாக இருக்க வேண்டும். நம்முடைய மவுத் அசருடைய நேரம் வரும் என்றால் அசர் தொழுத ஒருவனாக நான் மாற வேண்டும். அந்த எண்ணம் நம்மிடத்தில் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பயான் பண்ணி கொண்டிருக்கிற கடைசி நேரம் சொல்ல இருக்கிறேன், இந்த பெண்மணிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று. ஒரு வித்தியாசமான சத்தம். என்ன நடந்தது என்று தெரியாது. மையவாடியில இருந்த படித்த பணக்காரன் அனைவருமே மையவாடியை விட்டு விரண்டோடினார்கள். என்னுடைய ஷேட்டினுடைய பட்டன்களை பார்த்தேன். அந்த ஷேட்டிலே பட்டன்கள் இருக்கவில்லை. ஓடுவதற்கு இடம் இருப்பதற்காக என்னை இழுத்தார்கள். அந்த அளவுக்கு மௌத்தின் பயத்தை அந்த மையவாடியிலே பணக்காரனுக்கு அல்லாஹ் கொடுத்தான், பதவி பிடித்தவனுக்கு கொடுத்தான், உலமாக்களுக்கு கொடுத்தான், பாமரனுக்கு கொடுத்தான். கடைசி என்ன நடந்தது என்றால், ஒருவருடைய காலுக்கு கீழால் பூரான் போயிருக்கிறது. அவர் ஒன்றும் சொல்லாமல், நான் பேசியது மௌத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அந்த பய உணர்ச்சியோடு நின்றவர்கள் ஒருவர் விலக என்னவென்று சொல்லாமல் திடீரென்று ஏதோ ஒன்று நடந்து விட்டது என்று மையவாடியில் இருந்த அனைவரும் ஓடி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு காட்டு பத்தைகளிலே விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்காக சென்றார்கள். அந்த அளவுக்கு மரண பயத்தோடு நாம் வாழுகிறவர்கள் நாம். எனவே நம்முடைய கடைசி நேரத்தை
இந்த அழிவுகள் அனர்த்தங்கள் எமக்கு படிப்பினையை தந்து ஈமானியத்தை வலுப்படுத்த வேண்டும். நாம் கழிக்குகின்ற ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு நிமிடமாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் கொடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் எப்படி நம் அனைவரையும் இந்த பள்ளிவாயலிலே ஈமான்தாரிகளாக அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்த்தவர்களாக ஒன்று சேர்த்தானோம், அதே போன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ்.